ஒரு காரியத்தை இயேசு எனக்கு நினைப்பூட்டினார். சரித்திரத்தில் இருக்கும் ஒரு காரியம் இது. கர்நாடகா தேசத்தில் ஹம்பி, விஜயநகரம் என்று 2 நகரங்கள் உண்டு. கிருஷ்ணதேவராயர் இந்த பராக்கிரமம் நிறைந்த ஒரு அரசன் அங்கே ஆண்டு வந்தான். ஒரு நாள் இப்பொழுது அது பாழாய் கிடக்கிறது. ஒரு முயலை 2 நாய்கள், வேட்டை நாய்கள் விரட்டி கொண்டு ஓடின. முயல் பயந்து நடுங்கி போனது. அந்த ஹம்பி எல்லைக்குள் வந்து அந்த கால் பட்டது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அப்படியே அது நின்றது. திரும்பி அந்த வேட்டை நாய்களை அப்படி எட்டி பார்த்தது. அந்த பார்வையும் கண்களில் இருந்த அந்த ஜுவாலையும் 2 வேட்டை நாய்கள் நடுங்க செய்தன. வேட்டை நாய் இவ்வளவு நேரம் குமரிக்கொண்டு வந்தது. இப்பொழுது அந்த முயல் அவர்களை பார்த்து சீறியது. பயந்து நடுங்கி ஓடி போனார்கள். சரித்திரத்தில் இருக்கிறது இது. என்னுடைய ஹிஸ்டரி புக்கில் நான் படித்ததை சொல்கிறேன். காரணம் என்னவா, கிருஷ்ணதேவராயர் அவ்வளவு பலசாலி. அவர் கால் வைத்த அந்த மண்ணிலே இந்த முயலினுடைய கால் பட்டதுதான் தாமதம். பாருங்கள், அதே வீரம் அதற்குள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. காலம் வருகிறது. பாஸ்டர் சொல்கிறார், நாம் யாவரும் சபையில் ஜெபம் பண்ணுவோம் என்று. சபை வாசல் வரும் வரைக்கும் நடுங்கி கொண்டு வருகிறோம். உள்ளே வந்து கால் வைத்த உடன் அங்கே இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய திருச்சபையில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். இனி நாம் பிசாசுக்கு உண்பதாக ஓடப் போவதில்லை. பிசாசு நமக்கு உண்பதாக ஓடப் போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.